புனரபிஜனனம் புனரபிஜனனம் புனரபிமரணம் புனரபிஜனனம் புனரபிமரணம் புனரபிஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சாரே பகுதோஸ்தாரே இஹ சம்சாரே பகுதோஸ்தாரே கிருபயா பாரே பாஹி முராரே கிருபயா பாரே பாஹி முராரே பஜ கோவிந்தம். ஜீவாத்மா படுற துன்பங்களை 3 பகுதியா பிரிச்சுக்கலாம். பிறப்புக்கு முன், பிறந்த அப்புறம் மரணத்துக்கு பின். பிறக்கிறதுக்காக எவ்வளவோ துயரங்களை நம்ம தாங்க வேண்டியிருக்கும். பிறவி அப்படின்றது லேசான விஷயம் இல்லை. இறப்புக்கு அப்புறம் நம்மளுடைய ஜீவன் அச்சிராதி மார்க்கத்தில் போய் மோட்சம் அடையுமோ, இல்லை தூமாத்தி மார்க்கத்தில் போய் நரகத்துக்கு போயிட்டு அந்த கர்ம வினைகளினுடைய காரணமாக துன்பத்தை அனுபவித்து விட்டு சரீரத்துக்காக காத்து கொண்டிருக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது. சரீரம் இல்லாத ஒரு ஆத்மா சரீரத்துக்காக காத்துட்டு இருக்கும் போது பகவானுடைய கிருப்பையினால மழை நீராக நிலத்தில் வந்து சேர்ந்து தானியங்கள் மூலமாக ஒரு ஆணின் விந்துவாக பெண்ணுக்குள்ள பிரவேசம் படும்போது சரீரம் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையை கேரண்டி வாரண்டியில ஓட்டின நமக்கு இந்த விஷயத்துல கேரண்டி கிடையாது. இது மனுஷ பிறப்பை மாத்திரம்தான் சொல்றது. மற்றபடி 85 லட்சம் உயிரினங்கள் இருக்கு. அப்படியே தாயினுடைய கருவில் போகும்போது அந்த 9 மாசம் படுற துக்கம், இது ஒரு பக்கம். பிறக்கும்போது அழுகை, பிறந்த உடனே அடுத்த பகுதி ஆரம்பிக்கிறது, பசி தாகம். பிறந்த உடனே அழுக, பிறந்த உடனே பசி தாகம். அதுக்கப்புறம் வாழ்க்கையில விருப்பு வெறுப்புகள், அறியாமை, பகவானை பார்த்தின அறியாமை, விருப்பு வெறுப்புகள், இப்படியே ஓட்டிடுவோம். முந்தைய பிறவிகளுடைய கர்மங்கள்லாம் இன்னும் இருக்கு, அது போயிடல. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜீவாத்மா என்ன உடல் கிடைக்குமோ இந்த சுழற்சியில மாட்டிக்கிறோம். நம்ம ஒரு பிறப்பு எடுத்தப்புறம் பசி தாகம் சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று நோய். நோயிலேருந்து தப்பிக்க முடியாது, தற்காலிகமாக தப்பிக்கலாம் மருந்துகள் மூலம். அதுக்கு அடுத்து அப்படியே தப்பிச்சாலும் அதுக்கு அடுத்தது ஒன்று இருக்கு, முதுமை. இதிலேருந்து தப்பிக்கவே முடியாது. உடல் ரீதியான வலி, மன ரீதியான வலி, இச்சை ஜாஸ்தி, பயம். ஏன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காத போது நமக்கு பயம் வரும். கோபம், நமக்கு நாமே கோபப்பட்டுக்கிறது. ஏமாற்றம், நான் வாழ்க்கையில் இதுதான் சாதிச்சிருக்கேன், கடைசி காலம் வந்துருத்து அப்படின்னு. இந்த விருப்பு வெறுப்புகளால மன அழுத்தம். இது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் இந்த சரீர விட்டுட்டு இந்த ஆத்மா போனோம் இல்லையா, உடல் நீங்கும் ஒரு வேதனை, உயிர் பிரியும் போது ஏற்படும் கடுமையான உடல் மன உளைச்சல், வினைகளின் தொடர்ச்சி, செய்த பாவ புண்ணியங்களுடைய பலன்களை அனுபவிக்க இன்னொரு உடல் எடுக்கணும். பகவத் கிருப்பையினால அந்த உடல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பக்தி பண்ணக்கூடியது ஒன்று தான், மனுஷ சரீரம்தான். மனுஷனுக்கு தான் புத்தி மனம் அப்படின்னு 2 விஷயம் இருக்கு. இதில் முக்தி எப்படி அடையிறது அப்படின்னா ஆதிசங்கரர் பகவத் பாதாள் சொல்றார், புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே. சம்சாரம் அப்படின்னா மனைவி நினச்சிக்காதீங்க, இதான் வாழ்க்கையை தான் சம்சாரம்னு சொல்லுவா. ஏன்னா தமிழில் சம்சாரம்னா உடனே மனைவி. இக சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாஹி முராரே. கிருஷ்ணா, முரணை வென்ற கிருஷ்ணா, உன்னுடைய கிருப்பையினால எனக்கு முக்தி வேணும், காப்பாத்து அப்படின்றார் ஆதிசங்கரர் பகவத் பாதாள். அத்வைதியினுடைய ஆச்சாரியனாக இருக்கும் பட்சத்தில் கூட அத்வைதிகள் விசிஷ்டாத்வைதிகள்னு வேறுபாடே கிடையாது. அத்தனை பேருமே ஸ்ரீமன் நாராயணனே துதிக்கிறார்கள். கிருஷ்ணா காப்பாத்து, இதை தாண்டணும். நான் இதை தாண்டறதுக்கு எந்த ஒரு யோகம் பண்ணாலும், பக்தி யோகமாக இருக்கட்டும், ஞான யோகமாக இருக்கட்டும், கர்ம யோகமாக இருக்கட்டும், அதெல்லாம் உபாயங்கள் இல்லை. சரணாகதி கூட உபாயம் கிடையாது.
உபாயம் நினைச்சாலே நமக்கு தான் அப்படின்ற அகங்காரம் வந்துடும். நான் இந்த உபாயம் பண்ணி இதை அடைவேன் அப்படின்னா, சரணாகதி இதெல்லாம் நான் பண்றேன், என்னுடைய சந்தோஷத்துக்காக பண்றேன், என்னோட ஆத்ம சந்தோஷத்துக்காக பண்றேன். எனக்கு முக்தி கொடுக்கறது உன் கையில தான் இருக்கு. உன்னுடைய கருணையினால எனக்கு முக்தி கிடைக்கணுமே தவிர, என்னுடைய பக்தியினால எனக்கு முக்தி கிடைக்காது அப்படின்றத ஒரு ஜீவாத்மாவும் உணரணும் அப்படிங்கிறார் ஆதிசங்கரர். கிருஷ்ணா என்னை காப்பாத்து அப்படிங்கிறார் 21வது ஸ்லோகத்துல.